தோழமைகளுக்கு வணக்கம். நான் மீரா தாட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னங்க, ஒரே அரிசி மாவுலேயே தோசை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கீங்களா? அப்போ வாங்க, உங்களுக்கான ரெசிபி தான் இது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வித்தியாசமான சத்தான கலப்பு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் உளுந்து, 1/2 கப் அரிசி, 1/2 கப் சிவப்பு மூக்கு கடலை, 1/4 கப் கருப்பு பீன்ஸ், 1/4 கப் தட்டைப்பயிறு, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. 2 மணி நேரம் கழிச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, 1 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்து கலந்து அப்படியே வச்சிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலியை வச்சுக்கோங்க. சூடானதும் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விடுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க. அதோட ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பருப்பு மிளகாயும் செவக்க வறுத்து விடுங்க. அதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கியதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடுங்க. வதங்கின தக்காளி ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து சட்னியை தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல்லை சூடு பண்ணி தோசை ஊற்றுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், அப்போ தான் இந்த தோசை வரும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, ருசியான கலப்பு தோசையும் கார சட்னியும் ரெடி. என்ன தோழமைகளே, வித்தியாசமான கலப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம பதிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து பெறதுக்கு மீரா தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு ரெசிபியோட அடுத்தவங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.